ஹாய் வணக்கம். என் பேர் நித்யா. இது என்னுடைய சேனல் நித்யவதி விலாக்ஸ் தமிழ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி. நாளுன்னு சொல்ல முடியாது, 1 இயர் கிட்ட ஆக போகுது நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஒரு 4 பேர் இன்பாக்ஸ்லாம் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லலாம் கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்ன சொல்கிறது, நிஜமாகவே எதுவும் இல்லை, குட் அண்ட் பேடுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் நடக்கலை. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போயும் நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு ஒரு 3 டைம்ஸ் கிட்ட ஃபீவர் வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து இன்னும் வந்து 2024ல் அதிகமாக ஆஃபீஸ் ட்ரிப் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீடியோஸ் மட்டும் நிறையா எடுப்பேன், நிறையாவே இருந்துச்சு என்கிட்ட வீடியோஸ். ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, எடிட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப டல்லாக இருந்தேன். சரின்ட்டு ஒரு ஜூலை போல் வினோக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு வினோவும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களால என்னை வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல ஒர்க் பிஸியால். சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு 3 வீக்ஸ் தான் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. ரிட்டர்ன் டிக்கெட்டும் கையோடு போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த டேட் போயிட்டு திரும்ப இந்த டேட்டில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த டைம் பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் நான் வீட்டில் எங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1st வீக் போல் தான் திரும்ப ரிட்டன் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அதுக்கு மேலே இருந்துச்சு. ஏன்னா ஆஷ்வில் ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆகிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக நான் ஊரில் இருக்கும்போதே வந்து இந்த ஃப்ளட் ஆகிடுச்சு ஆஷ்வில் ஃபுல்லாகவே. நான் ஊரில் இருக்கும்போது நியூஸ் பார்க்குறது எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். வார்னிங் வந்து ஃப்ளோரிடா சைட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நார்த் கேரோலைனாவில் ஆஷ்வில் பக்கம் அடிச்சிருச்சு போல். ரொம்ப ஃப்ளட் ஆகிடுச்சு. நோ எலக்ட்ரிசிட்டி, நோ வாட்டர், எதுவுமே இல்லை. வினோவே வந்து நான் வர்றதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இதை மாதிரி ஆகிடுச்சு. அந்த 1 வீக் ஃபுல்லாக வினோ வந்து ஷார்லட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கும் தெரியவே தெரியாது. இங்கே வந்து நான் அட்லாண்டாவில் தான் வந்து நான் லேண்ட் ஆனேன். அங்கே அட்லாண்டா வந்ததுக்கப்புறம் வினோ வந்து ஆஷ்வில் வராமல் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டோம். சரி டயர்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்கிறாங்க ஆஷ்வில் போக முடியாதுமா, இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ்வில் வீட்டுக்கு வந்து லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு திரும்ப நாங்கள் ஷார்லட் போயிட்டு ஹோட்டல் ஸ்டே தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க அந்த டைமில். சரி வேண்டாம், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் ஸ்டேவே பண்ணியிருந்தோம். ஒரு 20 டேஸ் கிட்ட எல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் தங்க முடியுமோ அங்கெல்லாம் தங்கியிருந்தோம். ஷார்லட், அட்லாண்டா, அப்புறம் வேணும் ஆஃபீஸ் பக்கத்துலேயே மேரியன், அப்புறம் மார்கன்டன், அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வினோக்கும் வந்து லீவ் வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக வினோ ஆஃபீஸ்லேயும் ஃப்ளட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வினோ வந்து ஹெல்த் கேரில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவங்களால லீவ் எடுக்க முடியல. அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு தங்கிட்டு தான் இருந்தோம். ப்ளஸ் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எனக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போது வீட்டிலனா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்றது அதேமாரி இருக்கும் இல்லையா. ஹோட்டல் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருக்கிறது எல்லாமே இந்த காஸ்கோ, ஐக்கியா இப்படியே போகிறது. ப்ளஸ் வந்து இதுமாரி மூவிஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன படம் வந்திருக்கோ தேட்டரில் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டுருக்கும் போது இந்த 1 இயரில் எங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, லைஃப் அப்டேட் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று தான். இங்கே யூஎஸில் வந்து சொந்தமாக வீடு வாங்கியாச்சு, அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த டே தான் இது. அன்னைக்கு தான் அக்டோபர் 23 போல் நாங்கள் வந்து கீ வாங்கியிருந்தோம். கீ வாங்கிட்டு கீ எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 28 போல் நாங்கள் வந்து பால் காய்ச்சல் வந்து வச்சுருந்தோம். அதே மந்த்து நடுவில் வந்து எங்களுக்கு ஒரு 5 டேஸ் தான் இருந்துச்சு. பெருசாக எங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு எதுவும் தேவையில்லை. ஹெல்ப்புக்கும் ஆள்லாம் வேண்டாம். ஏன்னா எதுவும் நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஆஷ்வல்லே நாங்கள் எதுவுமே பெருசாக வாங்கி வைக்கல. அதனால் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, நம்ம 2 பேரே போதும், ஹெல்ப்புக்கெலாம் ஆள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியாச்சு. வேண்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 27th வந்து வந்துட்டோம். காலையில் நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஈவினிங் இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் போல் போயிட்டு நல்லா லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஐயருக்கு வந்து பூஜை சாமான் லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு பிளானு. ஆனால் எங்களுக்கு ஷார்லட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, லிஸ்ட்டு எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, இல்லை எங்களுக்கு ஷார்லட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து தான் ஆகணும், அதனால் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், எங்களுக்கு வந்து பூ மட்டும் வாங்கி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க எங்களுக்கு பூ மட்டும் மல்லிகைப்பூ, அரளிப்பூலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. மற்ற
திங்ஸ் எல்லாமே ஐயர் சொன்ன மாதிரி எல்லாமே கிடச்சிது. ஏன்னா அது ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளி வந்துச்சு. 28th வந்து நாங்கள் பால் காய்ச்சல் வச்சுருந்தோம். 30th வந்து தீபாவளி இல்லையா, அதனால எல்லா பொருளுமே கிடச்சிது. நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து நல்லபடியாக பூஜையும் நடந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடு வாங்கின பிளான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அமைஞ்சது அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் 2022லேருந்து வீடு வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆஷ்வில்ல தானே நம்ம இப்போதைக்கு இருக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் பெருசாக வேறு ஸ்டேட் வந்து மூவ் ஆகிற பிளான்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால் என்சிலேயே நம்ம வேறு சிட்டி போகலாம் அப்படின்னு நினச்சோம். ப்ளஸ் வந்து இன்னும் ஆஃபீஸ் கிட்ட இருக்கிற சிட்டிஸ் ஏதாச்சும் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படி பார்க்கும்போது வந்து பெருசாக எனக்கு பர்சனலாக எதுவும் பிடிக்கல. அதனால் ஆஷ்வில்லையே நாங்கள் சூஸ் பண்ணி ஆஷ்வில் தான் ஃபுல்லாக ஆஷ்வில்ல தான் நிறைய வீடு வந்து சர்ச் பண்ணோம். பட் ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அது சொன்னோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது முடிக்கிறதுக்கு திரும்ப ஒரு 6 மாதம் டைம் ஆகும் அப்படின்னாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது வினோ வந்து சொன்னாங்க, நம்ம ஆஷ்வில்ல மட்டும் தேடுறதுனால இப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் வெளியில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்போ வேறு எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஹிக்ரி வந்து சொன்னாங்க. வினோ ஆஷ்வில் வர்றதுக்கு முன்னாடி ஹிக்ரியில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க ஹிக்ரி கூட நல்ல சிட்டி தான் அப்படின்னாங்க. சரி அப்போ ஹிக்ரி பாரு அப்படின்னேன். அப்படி பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த வீடு வந்து கிளிக் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பார்க்க வந்தது வேறு வீடு. இந்த வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி இருக்குது. அந்த வீடு தான் நாங்கள் பார்க்க வந்தோம். பட் ஆனால் அந்த வீடு எங்களுக்கு பெருசாக பிடிக்கல. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கூட வந்த ரியல்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதுவும் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். பார்க்கும்போது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே அப்போவே ஓகே சொல்லியாச்சு. ஓகே சொன்னதும் டக்குன்னு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பலாம் டைம் எடுத்துக்கவே இல்லை. பார்க்க வந்த வீடும் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான், இப்போ வாங்கின வீடும் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால ரொம்பலாம் டைம் எடுத்துக்கவே இல்லை. டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி நல்லபடியாகவும் பால் காய்ச்சி வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து கரெக்டாக 5 months வந்து ஆயிடுச்சு. இந்த பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வினோ அப்புறம் ஐயர் நாங்கள் 3 பேர் மட்டும்தான். கூட ஒரு அண்ணா மட்டும் வினோவோட ஃப்ரெண்ட் வந்து வந்திருந்தாங்க ஷார்லட்டில் இருந்து. யாரும் இல்லைன்னுலாம் கிடையாது, எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லோரும் வேறு ஸ்டேட் வேறு சிட்டியில் இருக்கிறாங்க. ப்ளஸ் எல்லாருமே ஒர்க்கிங் தான். இதுக்காக வரலன்னு நம்ம கோச்சிக்கலாம் முடியாது இல்லையா. நம்ம வந்து ஒரு லைஃப் அப்டேட் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, வீடு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 29th இல்லையா, அன்னைக்கு எங்கள் 2 பேரோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. அன்னைக்கு என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நல்லா தூங்குறது மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு ஈவினிங் வேணால் வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஆஷ்வில்ல வந்து சாய்பானி ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி சாய்பானி போகலாம், போயிட்டு அங்கே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே 30th தீபாவளி. என்ன பண்ணுறதுனே தெரியல. புது வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளி வருது. சரி படைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷர், ட்ரையர், அப்புறமா ஃப்ரிட்ஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி என்ன இப்போது ஒரு 30 minutes தானே ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டை சுற்றி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சொல்லி வச்சுருந்தோம். அவங்களும் அன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அது வந்து டைம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வந்துட்டு ஈவினிங் 4 o'clock போல் தான் போனாங்களே. அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்கள நம்ம எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. நமக்கு தான் தீபாவளி, அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நார்மல் டே தான் அது. அதனால் அவங்களுக்கான டைம் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க எப்போ கிளம்புறாங்களோ கிளம்பட்டும், நம்ம அதுக்கப்புறமா படைச்சிக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸும் பூவும் வாங்கிட்டு வந்து வச்சு சாமிக்கு நல்லபடியாக படைச்சும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் தீபாவளியும் முடிச்சிட்டேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே கேட்கணும்னு நினச்சேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.